வாழ்க்கை முழுமை. குழந்தை ஆனந்தம். ஒருவரது வாழ்க்கை எப்போது முழுமை பெறும்? பலர் படிப்பு, திருமணம் என்கிறார்கள். உண்மையில் திருமணமான தம்பதியர் தாய் தந்தை ஆகும் போதுதான் வாழ்க்கை நிறைவு அடைகிறது. பணம் இருந்தாலும் மழலை விளையாடாத வீடு வெறுமையாகத்தானே இருக்கும். உங்கள் வீடு அப்படியா? கவலை வேண்டாம். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கருணை மரகத தண்டாயுதபாணி கோயிலுக்கு வாருங்கள். உங்கள் வீடு குழந்தைகள் ஆனந்தம் விளையாடும் இல்லமாக மாறும். கோயில் அழகும் அருளும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் எனும் பழமொழிக்கு ஏற்ப மலை உச்சியில் அமர்ந்த அழகுறும் முருகன் காத்திருக்கிறார். மலை அடிவாரத்தில் விநாயகருக்கு வணக்கம் செலுத்தி படிகளேறி செல்லுங்கள். அமைதியான இடத்தில் சிறுவனாகவும் பேரழகனாகவும் திகழும் இவர் புன்னகையாலேயே பேரருள் பொழிகிறார். மரகதக்கல்லால் ஆன இந்த தண்டாயுதபாணி பழனி முருகனை போன்றவர். இருபுறம் இரு மயில்களும் நாகங்களும் பின்புறம் மயில் தோடும் அழகுறும். அவரை வலம் வந்து பிரகாரத்தில் அமர்ந்தால் கோபம், பொறாமை, அகங்காரம் எல்லாம் கரைந்துவிடும். பிரார்த்தனை மற்றும் சிறப்புகள். பிரார்த்தனை. குழந்தை வரம் வேண்டி பலரும் வழிபடுகின்றனர். தலப்பெருமை. கோயிலுக்கு பின்புறம் 45 அடி உயரத்தில் மலேசியா பத்துமலை முருகன் காட்சி அளிக்கிறார். தல வரலாறு. பல ஆண்டுகளுக்கு முன் முத்துசுவாமி என்பவரது கனவில் தோன்றிய முருகன் இங்கு கோயில் எழுப்பச் சொன்னார். அதன்படி மலை உச்சியில் வேலாயுதம் நிறுவி வழிபாடு தொடங்கினார். அவரது அயராத உழைப்பால் கோயில் உருவெடுத்தது. சிறப்பு. காஞ்சி மகாபெரியவர் இங்கு வந்து நடுபழனி என பெயரிட்டார்.